நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 days முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்யூர்மெண்ட் போர்ட்டல் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஒன்று நடந்து முடிஞ்சுது. ஓகேவா? அந்த எக்ஸாமுக்கான அஃபிஷியல் கீ வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஓகேவா, இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் அப்படின்றது நடந்து முடிஞ்சது. இப்போ அதுக்கான அஃபிஷியல் கீ வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிஷியல் கீழே என்னென்னலாம் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? தமிழ்ல குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்த யாழ் எது அப்படின்னு கேட்பாங்க. மகர யாழ். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஒரு தொடரில் யார் எது எவை என்ற வினாக்களுக்கு விடையாக அமைவது எதுனா எழுவாய். எழுவாய் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தொடர்ல யார் எது எவை என்ற வினாக்களுக்கு விடையாக அமையும். ஓகேவா? அடுத்து பாருங்க. சோபியா என்ற ரோபோவுக்கு வந்து சவுதி அரேபியா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா குடியுரிமை கொடுத்தாங்க. முழுக்க முழுக்க நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கீ கொடுத்தோமோ அந்த கீ தான் அப்படியே இதுல என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு எது அப்படின்னா இடைநிலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுவது வந்து சிவகாசி. அழைத்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரு வந்து அழைத்திருப்பாரு. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கக்கூடிய பகுதியா மாற்றக்கூடியது தாமிரபரணி. ஓகேவா? ஓகே. பொருட்செல்வம் அதை பிரிச்சு எழுதணும்னா பொருள் கூட்டல் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். விழலுக்கு இறைத்த நீர் போல இது ஒரு பயனற்ற செயல். ஓகேவா? இது வந்து ஒரு பயனற்ற செயல். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா பனை மரம். அடுத்து பாருங்க. நெய்தல் திணைக்குரிய பூ வந்து தாளம் பூ. ஓகேவா? நெய்தல் திணைக்குரிய பூ வந்து தாளம் பூ. கோ என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பசு. ஓகேவா? அரசன் இருந்தா இங்க நம்ம அரசன் போட்டிருக்கலாம், பசு தான் இருக்கு. சமத்துவ சமுதாயம் அமைய சமாத சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா அம்பேத்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருப்பாரு. பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து பாருங்க. நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த உதவுவது எது அப்படின்னா மொழி தான். ஓகேவா? இதுல நமக்கு எழுத்து மொழி, பேச்சு மொழி இருக்கு. பேச்சு மொழி கொடுத்திருந்தா நம்ம பேச்சு மொழி தான் அடிச்சிருக்கணும். அடுத்து பாருங்க. கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். ஓகேவா? கோழி வந்து கொக்கரிக்கும். தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகேவா? அடுத்து பாருங்க. அறுசுவைகளில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு. அறுசுவைகளில் ஒன்று இனிப்பு. மனம் இல்லை, அதை எப்படி பிரிச்சு எழுதலாம்னா மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? பிரிச்சு எழுதலாம். உலக பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து திருக்குறள். அடுத்து பாருங்க. இயற்கை, உழைப்பு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா எதுனா பொங்கல் விழா. பரி என்ற சொல்லின் பொருள் வந்து பாத்தீங்கன்னா குதிரை. உழவர் சேற்று வயலில் என்ன பண்ணுவாங்க? நாற்று வந்து பாத்தீங்கன்னா நடுவாங்க. பாண்டியர்களின் தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை. பாண்டியர்களுடைய தலைநகரம் என்னன்னா மதுரை. கருப்பு காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா காமராசர். ஓகேவா? காமராசரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லுவோம். அசுத்தமான நீரால் பரவக்கூடிய நோய் எது அப்படின்னா காலரா. ஓகேவா? ஜிகே பார்ட் ரொம்ப முக்கியம். விட்டமின் சி எதுல காணப்படுதுன்னா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காயில இருக்கும். நமக்கு இங்க வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கோம். இயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு வந்து மஞ்சள். ஓகேவா? அடுத்து பாருங்க. டைபாய்டு எதனால் உண்டாகிறது அப்படின்னா சால்மோனல்லா டைஃபி. ஓகேவா? அடுத்து பாருங்க. இரும்பு துருப்பிடித்தல் என்பது வந்து ஒரு வேதியியல் மாற்றம். ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த பொருள் ஒரு வாட்டி ஒரு பொருளா மாறிடுச்சு, அடுத்த நிலைக்கு மாறிடுச்சுன்னா திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. வைரஸினால் உருவாகும் நோய் வந்து சாதாரண சளி. ஓகேவா? ரைனோ வைரஸ். எந்த கோளானது பூமியிலிருந்து 4வது அமைகிறதுனா செவ்வாய். சர்வ கரைப்பான் எதுனா நீர், நமக்கு தெரியும். எந்த சேர்மம் சுண்ணக்கட்டி என அழைக்கப்படுதுன்னா கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட். பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ளது வந்து பாத்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதி. நிலநடுக்கம் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் ஏற்படும் பேரலையின் பெயர் என்ன அப்படின்னா சுனாமி. டி சுனாமி. பின்வரும் மருத்துவ தாவரங்களில் எது இருமல் மற்றும் சளியை குணப்படுத்தும்னா துளசி.
டேஷ் என்ற கருவி வெப்பநிலை அளவ பயன்படுகிறது. அதாவது வெப்பநிலை மானி, ஓகேவா, தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய கருவி. இந்தியாவில் நீர் மாசடைவதற்கு முக்கிய காரணம் நகரமயமாக்கல், கழிவு நீர், தொழிற்சாலை கழிவுகள், இது எல்லாமே தான் காரணம். ஓகேவா. தேர்தல் ஆணையர்கள் யாரால் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்து பாருங்க, இந்தியாவின் பசுமை புரட்சியுடைய தந்தை யார் அப்படின்னா MS சுவாமிநாதன். கல்வி உரிமை சட்டத்தின் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாய கல்வி, இலவச கல்வி யாருக்கு கொடுக்கணும்? 6 to 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் வயது வரம்பு வந்து 62. இதே உச்ச நீதிமன்றமா இருந்தா 65. குறிஞ்சி திணைக்குரிய கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகன். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட நோய்களில் எந்த நோயானது இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறதுனா ரத்த சோகை. கீழ்கண்டவற்றுள் எது புரத ஊட்டச்சத்தானது? உடல் வளர்ச்சிக்கு தேவைன்னா புரதங்கள், புரோட்டீன் தான். விட்டமின் சி குறைபாட்டால் வந்து ஸ்கர்வி, ஓகேவா, பல்லீர்கள்ல ரத்த கசிவு ஏற்படும். அடுத்து பாருங்க, WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஓகேவா, உலக சுகாதார நிறுவனம். அடுத்து பாருங்க, வாந்தி எடுத்தாலோ அல்லது வயிற்று போக்கு ஏற்பட்டாலோ நம் உடலில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு உப்பின் சமநிலை சீரற்று போகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன், அதாவது அதிக நீர் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இனப்பெருக்க முதிர்ச்சியின் காலமான 11 முதல் 19 வயது வரை உள்ள பருவத்தை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னா வளரிளம் பருவம். ஓகேவா, வளரிளம் பருவம். கீழ்கண்டவற்றுள் எது விதை விதைத்தலின் எளிமையான முறை அப்படின்னா கைகளால் விதைத்தல். வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில வந்து இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு. அடுத்து பாருங்க, வாய்வழி நீரேற்ற கரைசல் அடங்கியுள்ள வந்து பாத்தீங்கன்னா உப்பு, சர்க்கரை, நீர். கீழ்கண்டவற்றில் எந்த மருந்தானது மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுகிறதுனா பெனிசிலின். ஓகே, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சுருக்குக, இதுக்கு வந்து 9 ஆன்சரு. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 0. அடுத்து வரும் பாருங்க 96 சதுர மீட்டர். கொஸ்டின் 59க்கு வந்து 8400, 24 days. ஓகேவா. அதுக்கப்புறம் 1001, 180 டிகிரி கோணத்துல அமையும். இது வந்து பாத்தீங்கன்னா 7 வாட், 7 வீக். ஓகேவா. வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை 7. இது பாருங்க 35. தள்ளுபடி வந்து குறித்த விலையில இருந்து கழிக்கப்படும். ஓகேவா. நம்ம கொடுத்த கீ தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் கொடுத்துருக்காங்க. 65 கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.